ஹாய் கைஸ். இப்போ ஏன் நான் சாயங்காலத்தில் ஈவினிங்கில் வந்து ரீடிங் போடுறேன்னா, என் டியூஷன் வந்து போட்டே ஆகணும் அப்படின்ட்டு என்னை உட்காரவே விடல. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரீடிங் பண்ண போகிறேன். கனெக்ட் ரீடிங்கு. ஸோ நான் ஒரே ஒரு கார்டு மட்டும் தான் எடுக்க போகிறேன். இதில் வந்து ரெட் மிஸ்டிக்கல் ரோஸ்லேருந்து ஒரே ஒரு கார்டு தான். நிறைய கார்டில் என்ன எடுக்க சொல்ல, ஒரே ஒரு கார்டு தான். யாருக்கும் இது முக்கியமாக தேவை போல். ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ உட்காந்து அர்ஜெண்ட்டாக ஒரு கார்டு மட்டும் இருக்க சொல்லுதானே. ஸோ அந்த ஒரு கார்டு என்னென்னு பார்க்கலாமா? சரி, இது என்ன எடுக்க சொல்லிச்சு, என்னென்னு பார்க்கலாமா? அங்கே என்ன கார்டு ரிவீல் பண்ணட்டுமா? ஒரே ஒரு கார்டு. ஓ மை காட், இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான கார்டு. த ஸ்னேக், த காம்படிஷன் எனிமி, த அதர் உமன் லுக் ஓவர் யுவர் ஷோல்டர். இது யாருக்கும் இல்லை, எனக்கும் இந்த ரீடிங் பொருந்துற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இன்ட்யூஷன் சொல்லு. ஸோ இது வந்து யார் யாருக்கு பொருந்ததோ அவங்களுக்கு பாருங்கள். ஸ்னேக் வந்தாலே கொஞ்சம் டேஞ்சர்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அதான் இன்ட்யூஷனில் போகிறது. யாரோ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் பண்ணுறது வந்து பிடிக்கல, ஏன்னா நீங்கள் வளர்கிறது வந்து பிடிக்கல. காம்படிஷன் அண்ட் எனிமிஸ் இது இங்கே வந்து உமனை பிடிக்குது. ஸோ முக்கியமாக வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல, காலேஜ் படிக்கிற இடத்துல, இல்லை மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து உமன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. லேடிஸ், ஜென்ஸுக்கு லேடிஸ் அப்படி கூட வந்து சொல்கிறேன் நான். இது எல்லாருக்குமே பொருந்துதா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து இந்த இன்ட்யூஷன் வந்து உட்காந்து எடுத்தே ஆகணும்னு எனக்கு கம்பல் பண்ணி இருக்க வைக்குது. ஸோ இது யாருக்கு பொருந்துன்னு தெரியல. எனக்கு முக்கியமாக பொருந்துன்னு இன்ட்யூஷன் என் உள் மனசுக்கு சொல்லுது. அதேமாரி வந்து உங்களுக்கு பொருந்துதா பாருங்கள். ஏன்னா நான் ஷார்ட்டாக தான் போடுறேன். எனக்கு உண்மையாலுமே உட்காரவே விடலை என் டியூஷன். ஸோ இது யாருக்கு பொருந்துதோ பாருங்கள், எடுத்துக்கோங்க. ஜென்ரல் ரீடிங். ஸோ பொருந்துறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா?